ஒரு நாயை நடைப்பயிற்சி கொண்டு போகும்போது பிற மனிதர்களை கடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக முகக்கவசம் போட சொல்கிறீங்க. சரி, இதுக்கு என்ன முகக்கவசம் போட்டீங்க? ஒரு தாய் மாடு அதோட பாலை எப்போ நம்ம சுரக்க ஆரம்பிக்கும்? தன்னோட பிள்ளை ஆனால் கண்ணுக்குட்டி வந்து அது மடியில் வாய் வைக்கும்போது தான் அந்த பாலை சுரந்து அனுமதியே தரும். இதை தெரிஞ்ச மனித மூளை அது கண்ணுக்குட்டியை போய் மடியில் விட்டு பாலை குடிக்க ஆரம்பித்த உடனே அதை இழுத்து வச்சு கட்டி அது முன்னாடியே பசியில் இருக்க அந்த கண்ணுக்குட்டி அது அம்மாவுக்கு பால் தர முடியாத அளவுக்கும் அந்த அம்மா மாடு அனுமதி கொடுத்தும் கொடுக்க முடியாமையும் மறுத்தும் மறுக்க முடியாமல் வேறு வழி இல்லாமல் எவ்வளோ கேவலமான பிறப்பில் நம்மளா, எவ்வளோ கேவலமான இனம்ல இந்த மனித இனம். நீங்கள்லாம் உங்கள் அம்மா மடியிலேருந்து பால் அதே தாய் அதே பிள்ளை இருக்குமா இல்லையா? அதானே இயற்கை. ஒரு அம்மா பால் சுரக்கிறது அது குட்டிக்கா இல்லையா? அதை நம்ம அபகரிக்கிறது தப்பா இல்லையா? இப்படிப்பட்ட கேவலமான இந்த மனித இனம் எது இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு, இந்த நாய் கடிக்குது இருக்கக்கூடாது, துரத்துது, அச்சுறுத்தல், புறாக்கு சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது நமக்கு? அந்த கண்ணுக்குட்டியோட முக கோசத்தை போட்டு அது சொந்த அம்மாவோட பால் குட்டியை குடிக்க முடியாத அளவுக்கு தடுத்து நிறுத்துற, அது அம்மாவை இழுத்து ஒரு பக்கம் கட்டிடுவான், குட்டியை இழுத்து ஒரு பக்கம் கட்டிடுவான். கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற அம்மாவோட மடியில் அந்த கண்ணுக்குட்டி பால் குடிக்க முடியாத அளவுக்கு செஞ்ச இந்த கேவலமான மனித இனம் தான் இன்னைக்கு உலகத்திலேயே மனிதன் தான் முக்கியமா அப்படின்னு தானே சொல்லிட்டு இருக்கீங்க. அதை விட கொடுமை, அந்த குட்டிக்கு சேர வேண்டிய அந்த தாய்ப்பாலை கறந்தது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்னலாம் சரி சீஸு, பால்கோவா, பால் ஐட்டம், தயிர், மோர், இதெல்லாம் தாண்டி பால் ஐட்டத்தில் இந்த குலோப்ஜாம், ரசகுல்லா அப்படி இப்படின்னு விதமாக செய்கிறீங்க. அடைச்சப்போங்கடா நாக்காக செஞ்சுட்டீங்க. அதை கடவுள்ன்ற பேரில் அதை ஊற்றி வாய்க்காலுக்கு போகிற கொடுமை இருக்கு இல்லையா? அதை விட ஒரு சில பேர் பண்ணுவோம், அந்த பால் வியாபாரம் கெட்டு போச்சு இல்லை ஏதாவதுன்னா போராட்டம்னா அந்த பாலை வந்து ரோட்டில் கொட்டி போராட்டம்லாம் பண்ணுறா பாருங்க. டேய் அந்த அம்மா இடத்துலேருந்து குட்டி இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்க. அந்த பாலை நீ வீணாக்கும் போது ஒவ்வொரு நொடியும் பால் வாய்க்கால போகுது பார்த்தியா? வாய்க்காலையும் தெருவிலையும் வீணடிக்கும் போதெல்லாம் ஒரு அம்மா இடத்துலேருந்து ஒரு குட்டியோட இடத்துலேருந்து அந்த வழிகளை உங்களால் யோசிச்சுப்பாங்க. 6 அறிவு இருக்கா? இருந்தால் அதை தானே யோசிச்சுருக்கோம். அனுமதி இல்லாத ஒரு தாயோட பாலை எடுத்து ஒரு ஹார்மோன்ஸு அதோட உடல் பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரியும் அணுக்களுக்கு ஏற்ற மாதிரியும் அந்த ஹார்மோன்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாலை அது வடிவமைச்சு உருவாக்கி இயற்கை கொடுக்குதுன்னா அது குட்டிக்கு தானே சரியாக இருக்கும். உங்களுக்கு எப்படி சரியாக இருக்கும்? தப்பு இல்லை. இவ்வளோ தப்பாக பண்ணிவிட்டு இது இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாது, இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, மனித தான் முக்கியம்லாம் சொல்கிறதுக்குலாம் நமக்கு என்ன தகுதி இருக்குது? நாய்னா மோப்பம் முடிக்கணும், பச்சை கிளினா பறக்கணும், மாடுனா கொண்டு கட்டிக்கு பால் தரணும். இதெல்லாம் இயற்கையாக நடக்கிற விஷயம். இயற்கையில் போயிட்டு நோண்டிக்கிட்டெல்லாம் இருந்தால் பின் விளைவுகள்லாம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இயற்கை அது போக்கில் போட விடுங்க. எந்த உயிரினத்தையும் நம்ம சுயநலத்துக்காக கஷ்டப்படுத்தாதீங்க. இயற்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல், இயற்கைன்னு நான் மரம், செடி, வீடு எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன், எந்த பாதிப்பும் இல்லாமல் அழகாக ஒரு வாழ்க்கையை வாழும். இது ஏன் சொல்கிறேன்னா, அதுக்கு நல்லா இருக்கணுன்றதுக்கு கிடையாது. எவனோ பண்ணுற தப்புக்கு பாவத்துக்கெல்லாம் இந்த இயற்கை என்ன பண்ணும்? ஒட்டுமொத்தமாக ஒரு ரியாக்ஷனை கொடுக்கும். அது நிலநடுக்கமாக இருக்கலாம், சுனாமியாக இருக்கலாம், இல்லை அந்த தொடர் மழை, வெள்ளம், இப்படி கொடுக்கும் இயற்கையாக இருக்கிறது. நீ செய்கிற தப்புக்கெல்லாம் நல்லது பண்ணுற நாங்களாம் சேர்ந்து போவோம்டா, சொன்னால் புரிஞ்சுக்கடா, திருதி தொலைகடா. சிந்திச்சு பாருங்கள்.